பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்னமா என்னென்னவோ வர வாங்குறீங்க, என்னென்னவோ செய்யறீங்க, எல்லாம் சந்தோஷம் தான். இருந்தாலும் ஒன்னா ரெண்டா 21 தங்கச்சி நாங்க இருக்கிறோம். ஆமா, நாங்க வயசுக்கு வந்து எத்தனை நாளா அப்படி கிடக்குறோமே. கரம்பேறி கிடக்குதுங்களே. மூதேவி ஏம்மா, உங்களுக்கு கல்யாணம் தானே பண்ற நீ ஏமா வருத்தப்படுற? வயதுக்காக நல்லா காலகாலத்துல ஒரு கடமை முடிச்சிடணும். ஏன்னா காலம் என்ன மாதிரி கிடையாது. ஒரு பொண்ணு தனியே போக முடியல, அவ குடிச்சிட்டு வெறி ஏறி போய்க்கிறானுங்க. ஒரு பொண்ணு தனியை மாட்டினா அச்சு வேற ஆணி வேற ஆக்கிடுறானுங்க. பேப்பர்ல டிவில நீ பாக்குறது இல்லையா? அதுதான் நான் எப்பவுமே கல்யாணத்தை முடிச்சிட்டு குழந்தைக்கு தங்கச்சி நான் இருக்கும் போது உங்களுக்கு ஏமா வருத்தம்? அவர் இருக்கும் போது உங்களுக்கு தான் அப்போ அவர் கூட பத்துக்கோ. கல்யாணம் செய்ய நான் காத்திருக்கிறேன். வருத்தப்படாதே அண்ணா. என்னம்மா 21 தங்கச்சி வயசுக்கு வந்து அவ மகத்தை நான் பாகத்தோம், என் மகத்தை அவ பாகத்தை இப்படியே வருத்தம் முகத்தை பார்த்து கிடக்குறோம். ஆமா, யாருன்னா ஒரு ஆம்பளைய பார்த்து நாங்களா வழி போய் கூட்டாலும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. பயம் 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 பயம். ஆமா, பழம் பயம். மலையாள வீரன் தங்கை எப்படி செய்யறது எல்லாம் பயப்படுறாங்க. வருத்தப்படாதே, நேரம் வரும்பொழுது உனக்கு திருமணம் செய்து முடிக்கிறேன். அம்மைய பாதாள சிறை போட்டு அடைச்சிருக்கேன். அண்ணவளுக்கு பூஜை போடணும். ஆமா, புத்தாங்க வேட்டிலே. அண்ணா, நீங்கள் மாகாளி இடத்திலே வரம் பெற்று வந்தாலும் இன்னும் வல்லமையுற வேண்டும், இன்னும் நீங்கள் பலசாலியாக இருக்க வேண்டும். இந்த வையகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த பொருள் எங்கே இருக்கிறது? புத்தாங்கி மேட்டில் பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த மலரை கொண்டு வந்து அண்ணவளுக்கு பூஜை செய்தால் இன்னும் மென்மேலும் அவங்ககிட்ட போய் உங்க தந்திரத்தை மந்திரத்தை காட்டணும். அண்ணா புத்து மாட்டுக்கு போட சொல்றாரு. ஆமா, ஏசபடிக்கு போக சொல்றாரு. புத்தாங்கி மேடுன்னு ஒரு இடம். அண்ணன் புத்து மாட்டுக்கு போக சொன்னாரா? புத்து போட்டு அங்கே புத்தாங்கி மேடு அங்கேநாத மகமுனிவர் அவ்விடத்தில் சென்று பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த பாரிஜாத மலரை மட்டும் பறித்து வந்து உங்கள் இடத்தில் கொடுத்து விட்டால் இன்னும் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். கல்யாணம் அப்பவே கல்யாணம். அண்ணா, வருத்தத்தை விட்டு விடுங்கள் அண்ணா. நாங்கள் யார்? மலையாள வீரனின் தங்கைகள். நாங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் எதற்கு? அண்ணா, இப்பொழுதே புத்தாங்கி மேடு செல்கிறோம், பாரிஜாத மலரை பறித்து வருகிறோம். எங்க கல்யாணத்துக்கு தாலி கட்டணும். அப்படியே அவளுக்கு என்ன வேணும்? கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணுமாண்டா? ஒண்ணு விஷயம் தெரியாதுக்கிறாளுங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சுது. ஒண்ணு தூக்கத்திலே உங்க காயத்தை முடிச்சுட்டு வாழுங்க. அவளுக்கு கல்யாணமா பண்ணுவேன்? பண்ணுவேன். கல்யாணம் ஐயோ இந்த காலத்துலயா? ஒண்ணு தெரியுமாடா? என்னங்க? இவளுங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பவே நான் செத்துருவேன். என்னங்க? ஆமாண்டா, அப்படி ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறேன். உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகுனா நீ ஆளு காலி. அப்பா செத்துருவேன். அதுக்கு தான் இவ்வளவு நாளா நான் மறைச்சி வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணாதான். பாவம், என்ன மடையனடா? இல்ல நான் மடையனா? மடை இல்லை. உங்களுக்கு கல்யாணமா பண்ணுவேன். எது எப்படியோ நீங்க இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. செலவு துட்டு கொடுப்பீங்க. உங்களுக்கு கல்யாணமே பண்ணாத. பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணா நீ காலி ஆயிடுவீங்க. அதானே. ஆமா ஆமா ஆமா. விடுவனா? விடாத. வா 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 வா.
நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். அகிலலோக ரட்சகா, அம்பிகை சமேதா, அமரருக்காக ஆலகால விஷத்தை உண்டவா, அம்புலியை தரித்தவா, 1000 தேவ பூத கணங்கள் புடைசூழ நந்தி காவல் செய்ய ஓர் கரத்தில் 5 ஓர் கரத்தில் 6 முகனையும் அன்போடு தழுவி அரகர மகதேவா என்ற நாதமொழிக்கு கைலாயத்திலே விற்றிருக்கும் ஆண்டவா கைலாசநாதா, அடியேன் இந்த வேள்விநாத முனியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். நானும் இந்த புத்தாங்கி மேட்டிலே வேள்விநாத முனிவர் என்று பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் வேள்விநாத முனிவர் என்று பெயர் சூட்டினார்கள்? வேள்வி செய்து ஆண்டவனை பார்க்க வேண்டும், பரமபதத்தை பார்க்க வேண்டும், பரமனை அடைய வேண்டும் என்பதற்காக வேள்வி செய்து கொண்டே இருக்கிறேன். ஆதலால் மக்கள் எல்லாம் இவர் வேள்வி செய்து கொண்டே இருக்கிறார், இவர் பெயர் வேள்விநாத முனிவர் என்றே வைத்து விட்டார். அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. அப்படி அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் 2 ஆண் செல்வங்கள், 2 பெண் செல்வங்கள், ஐயனாரப்பன், வீரபத்திரன், பூரணை, பொற்கணை, இப்படி 4 செல்வங்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, என் செல்வங்களை காணவில்லை, பார்க்கலாம். மகனாக பிறந்து என் பெயர் வீரபத்திரன் சென்று என் தம்பி பார்க்கணும். தம்பி வேள்விநாத முனிவருக்கு மகனாக பிறந்து ஐயனாரப்பன் என்ற பெயர்படுத்த வந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் அண்ணாவை சென்று பார்க்க வேண்டும். அண்ணா தம்பி, இருந்த பொழுதிலும் தந்தை பார்க்குமா? தந்தையை சென்று பார்க்க வேண்டும். பார்க்கலாம். அதற்கு நமது தங்கையை பார்க்க வேண்டும்.
நல்லா இருக்குப்பா. வாழ்க 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 வாழ்க. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? நால்வரும் சந்தித்து விட்டோம். ஆமா. இருந்தாலும் நமக்காக நம்முடைய தந்தை காத்துக் கொண்டிருப்பார் என்று தந்தை செல்வங்களே, வீரபத்திர வணங்குகிறேன். வாழ்த்துங்கப்பா. ஐயனாரா பட வாழ்த்துங்களப்பா. நால்வரும் இந்த உலகத்தில் அப்பா போனே வாழ்த்துங்களப்பா. அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும். அப்படியே. ஆமா, நீங்கள் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ்ந்தால்தான் எனக்கு சந்தோஷம். அந்த ஆண்டவனை வணங்குவதற்காகவே பாரிஜாத மலர் தோட்டம் அதோ தெரிவது தெரிகின்றது. அந்த பாரிஜாத மலர் தோட்டம் அந்த சிவபெருமானுடைய பரமபதத்தை அடைவன் என்பதற்காகவே வளர்த்து வருகிறோம். அந்த முக்கண் விடத்தை ஈசனுக்கு சொந்தமான மலர். ஈசனுடைய பரமபதத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்வதற்காக அந்த மலர் வேண்டும். விருப்பமான மலர் ஆண்டவனுக்கு. அதனால் அந்த மலர்கள் களவு போகா வண்ணம், யாரும் பறித்து செல்லாத வண்ணம், அந்த மலர்களை யாரும் பறித்து செல்லாத வண்ணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். சரியா? இருக்கும்பா. நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். சென்று வாருங்கள். இதோ பார்த்தாயா, உங்களுடைய தங்கைகள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் அந்த மலர் செடிகள் வாடாது வதங்காது பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றுவது உங்களுடைய கடமை. அப்படியே இருக்கட்டும். யாரும் மீறக்கூடாது. சென்று வாருங்கள். என் 4 செல்வங்களும் நடந்து போவதை பார்த்தால் இந்த உலகத்தில் இதை விட எனக்கு என்ன பெருமிதம் வேண்டும்? மலருக்கு காவலாக இருவர், அந்த மலர் செடிக்கு நீர் பாய்ச்ச இருவர். நான் செய்த பாக்கியமே பாக்கியம். ஈசா, அதனுடைய வார்த்தையை கேட்டு வந்து விட்டோம் புத்தாங்கி மெட்டிற்கு. புத்தாங்கி மெட்டிலே அந்த பாரிஜாத மலர் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. சரி பாரிஜாத மலரை எப்படியாவது பறித்து சென்றால்தான் அண்ணனுடைய எண்ணமும் நிறைவேறும், நமக்கும் திருமணம் நடக்கும். ஆகையால் இன்னும் சற்று தொலைவில் தேடி பார்க்கலாம். சந்தோஷமாக ஆடி படிக்கலாம்.
காவலை காப்பதற்கு விட நீங்கள் அமருங்கள். அக்கா அதோ பார்த்தையா, நாம் தேடி வந்த பாரதிய மலர் என்ன அழகாக வளர்ந்திருக்கிறது. ஆமாக்கா காலத்தை வீணாக்க கூடாது. மலரை பறித்துக் கொண்டு இப்பொழுது விரைவாக புறப்படலாம். வாடி, வாடி. ஓடி வைக்க பெண்களே! ஏய்! யார் நீங்க இங்க வந்தீங்க? யார் நீங்கள்? நீங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களே, எங்களை யாருன்னு கேக்குறீங்களே? முதல்ல நீங்க யாருங்க? நாங்கள் யாரா? நாங்கள் தான் இந்த பூந்தோட்ட காவல்காரர்கள். காவல் என்னது? ஆமா. இந்த புத்தாங்கி வெட்டிலே புத்தாங்க வீட்டுல இந்த பாரிஜாத மரத்துக்கு காவலா இருக்கு. நாங்க எங்களுக்கு சொந்தமானது இது. உங்களுக்கு சொந்தமா? ஆமா. என்னங்க இது? மலரை நாங்கள் பறிக்க வந்தோம். மலரை பார்த்தால் பெண்களுக்கு என்ன ஆசை வரும்? மலரை பறிக்கணும், கூந்தலில் சூடி அழகு பார்க்கணும். அதனால அந்த ஆசை தான் எங்களுக்கு வந்தது. ஏண்டி வாடி பறிடி. அக்கா அக்கா பையலக்கா மலரை பார்த்தால் பெண்களுக்கு ஆசை வரும், அது உண்மைதான். ஆனால் இந்த மலரானது யாருக்கு சொந்தமான மலர் தெரியுமா? அந்த முக்கன் படைத்த அந்த ஈசனுக்கு மட்டுமே சொந்தமான மலர். அதனால் இந்த மலரை பெண்கள் எல்லாம் பறிக்க கூடாது. வந்த வழியை புறப்பட்டு போங்க. போகணுமா? ஆமா. என்னங்க இது? இவ்வளவு நேரமா தெரிஞ்சு கேட்கிறோம். மலரை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது சொல்றீங்களே. அக்கா ஆமாக்கா அப்படியேக்கா நம்முடைய காம வழக்கியவர்களை மயக்க வேண்டும். அப்படியே கிட்டக்கா அப்படியே கிட்டக்கா ஐயா, அப்படின்னா உங்கள் முடிவான முடிவே மலரை தர முடியாது. சரி, வாங்க. மலரை நீங்களே வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அண்ணா, மலர் வேண்டாம் அவனுக்கு சொல்ல வேண்டாம். போயிட்டு வாங்க. நாங்க போறோம். போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐயா, மலரை கொடுக்காவிட்டாலும் மங்கையான எங்கள் இருவரையும் கட்டி பிடித்து கன்னத்தை ஒரு முத்தம் என்ன இது? முத்தம் கேட்டா சிவசிவா சிவசிவன் காதை பிடிச்சி பாருக்கா நாங்கள் யார் எப்பேற்பட்ட முன்ன வாங்க. நாங்கள் யார் தெரியுமா? யாரு? இந்த புத்தாங்க மேட்டிலே வேள்விநாத முனிவர் இருக்கின்றாரே, அவருடைய மகன்கள் என்னுடைய அண்ணா வீரபத்ரன், நான் தான் ஐயனாரப்பன். வீரபத்ரன். நாங்கள் எந்நேரமும் சிவா 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 என்று சிவா 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 என்று சிவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா. எங்க ஆண்டவன் ஆண்டவனையே வணங்கிட்டு இருக்கிறீங்களே. ஆண்டவனை தானே வணங்குறீங்க. ஆமா. நீங்கள் வணங்கும் அந்த சிவபெருமானுக்கு எத்தனை பொண்டாட்டிய? 2 மனைவிகள். 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு. ஆண்டவனே 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு. அடியாரான நீங்க ஏங்க இப்படி கட்ட பிரம்மச்சரியா இருக்கணும்? அவர் கடவுள், அவர் ஆண்டவர், அவர் வைத்திருக்கலாம். நாங்கள் அடியவர்கள். ஐயா, யாரை பாக்குற? ஓ அண்ணா, ஏய் போங்கடி. நாங்க போக மாட்டோம். போக முடியாதா? மச்சாமீசே. ஏய் ஐயா
உடனே ஓடி போயிடுவான். ஏய் இதெல்லாம் இங்க உயிர் இருக்காது உனக்கு. சாகடிச்சிடுவேன். பேசாதேங்க. பேசுறேன். ஏய் ஏய் எனக்கு தான் பிடிக்காது. அறவே பிடிக்காது. நாங்க வெக்கத்தை விட்டு ஒரு பொம்பளைங்க எங்க 2 பேரையும் கட்டி பிடிங்க. என் தங்கச்சி பாருங்க எவ்வளவு பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த வழியா பார்த்து ஓடி போயிடுங்க. முடியாது. என்ன சொன்னா மரியாதை போயிடு. போக மாட்டோம். நாங்க வெட்ட கேட்டோம். ஒண்ணே எங்களுக்கு மலர கொடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க. 2 எல்லாம் ஒண்ணு கூட்டாதான் மலரும் தர முடியாது, முத்தமும் தர முடியாது. எல்லாம் ஒண்ணு கூட்டாதான் கொடுக்க முடியாது. போக நேரமா எங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? எதுக்கு? அதான் உன் தம்பி சொன்னேனே, ஆச்சுட்டே ஆயில் முடிஞ்சு போச்சு, ஆயில் இல்ல, எங்களுக்கு ஆயில் இல்லன்னு. அவன் என்ன சொல்றான்? ஆயில் சொல்றான். உன்னுடைய ஆயுள் முடிஞ்சிட்டு சொல்றான். ஆயுள் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ல போற சொல்லு. ஆச்சுதே சின்ன பெண்ணு பயப்படுறா. எவ்வளவு சாமர்த்தியங்களோ இங்க பாரு. சொல்ற போக முடியாதா? என்னங்க உங்களை பார்க்கும் போது என்னடி பண்ணுவோம் ஆளவில்லை எடுத்து வைக்கணும் பின்னாலே பாருங்கள், எங்களது நேரமாக நாங்கள் உங்களோடு விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் யார், எங்களுடைய திறமை என்ன, எங்களுடைய மகிமை என்ன உங்களுக்கு தெரியாது. நாங்கள் யார் தெரியுமா? யார்? மலையாள வீரனின் தங்கைகள், மந்திரக்கண்ணி, மாயக்கண்ணி. நாங்கள் மனம் வைத்தால் இந்த உலகத்தை உங்களை இல்லாத அளவுக்கு செய்வோம். சீக்கிரம். நீங்கள் என்ன மனம் வைப்பது? இதை பார்த்துக்கலாம். எங்களது முப்படைகள், யானைப்படை, குதிரைப்படை, நாய்ப்படை, இந்த முப்படைகளை அனுப்பி உங்கள் இருவரை இதே இடத்தில் அடித்து விடுவோம். நாங்கள் நினைத்தால் என்னக்கா வாடிங்க.
இனி தயவாக இவர்களிடத்தில் பேசிய பலன் இல்லை. ஆமாக்கா. இந்த பாரிஜாத மலரும் நமக்கு கிடைக்கவில்லை, நம்முடைய ஆசையும் தீர்த்து வைக்கவில்லை. ஆகையால் இவர்களுக்கு சரியான தண்டனை. இதை பாருங்கள், மீண்டும் சொல்லுங்க, ஆசையை தீர்க்க முடியுமா? முடியாது. படை இருக்கிறது என்று மம்மதையோடு அந்த தைரியத்தில் தானே எங்களை அலட்சியப்படுத்துவீர்கள். இதோ பாருங்கள், என்னுடைய மந்திர சக்தியாலும் மாய சக்தியாலும் உங்களுடைய படைகள் அனைத்தும் கல்லாக என் பிள்ளைகளை காவல் இருக்க சொன்னேன். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்பா ஆபத்தப்பா. ஆபத்தா? என்னப்பா, என்ன ஆச்சு? அவள் உரைத்தது போலவே பாரிஜாத மலருக்கு காவல் இருந்தோம். சரி. ஆனால் அந்த வழியாக இரு பெண்கள் வந்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அந்த மலையாள வீரன் தங்கைகளா? மலையாள வீரன் தங்கைகளா? மாயக்கண்ணி மச்சக்கண்ணி. எதற்காக வந்தார்கள்? ஒருவர் வந்து மலரை பறித்தார்கள். நாம் தடுத்து நிறுத்தினோம். சரி. மலர்கள் வேண்டும் என்றார்கள். மலரை தர மறுத்து விட்டோம். சரி. நீங்கள் மலரை தர மறுத்தாலும் பரவாயில்லை, தரவில்லை பரவாயில்லை, எங்களை கட்டி எடுத்து முத்தம் தான் என்று கேட்டார்கள். அப்பா, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அதுவும் முடியாது என்றோம். சரி. சாட்டை கொண்டு வாக்கினோம், அடித்தோம், சித்திரவதை செய்தோம். சரி. அப்பொழுது போகவில்லை. கடைசியாக நமது முப்படைகளை அனுப்பி அவர்கள் அழைக்கும்படி செய்தோம். ஆனால் அந்த பெண்கள் இருவரும் நமது முப்படைகளும் கல்லாக போகும்படி சபித்து விட்டார்களா? சாபத்தை கொடுத்து விட்டார்களா? ஆமாப்பா. அந்த மலையாள வீரனுக்கு அவ்வளவு ஆணவமா? ஏதோ தொலைந்து போகட்டும் என்று இதுவரை விட்டு வைத்தேன். அவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும்? இனிமேலும் அவனை விட்டு வைக்க கூடாது. மகன்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த மலையாள வீரனிடம் செல்ல வேண்டும். சென்று அவன் மந்திரத்திலே, தந்திரத்திலே, மாயா ஜாலத்திலே கூடுவிட்டு கூடுப்போயும் அத்தனை திறமையும் பெற்றவன். அவன் திறமையும் பெற்றவன். ஆமாம். அவனுக்கு நிகராக அவன் செய்யக்கூடிய அந்த தந்திரத்தை எல்லாம் நீங்கள் வென்று அவனை கொன்று விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. பரிசா? அது மட்டும் கிடையாது, அவனை அழித்து அந்த படைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பரிசு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது, அதை கொடுக்கிறேன். அப்படியா? வெற்றியோடு சென்று வாருங்கள். நாங்கள் இருவரும் இப்படியே. ஆமா, இப்படி சொல்கிறோம். அப்பா, என்னவோ சொல்ல வந்தீங்க. அது என்ன தெரியுமா? இந்த உருவத்தோடு நாங்க போக கூடாதா? இந்த உருவத்தோடு போக கூடாது. அப்படி என்றால் எந்த உருவத்தை? துவாய்ச்சியாக இருவரும் உருமாறி செல்ல வேண்டும். யான் என்றால் இப்படியே சென்றால் நாங்கள் யார் என்று கண்டுபிடித்து விடுவான். அதனால் உருமாறி சென்றால் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். உடன் தங்கைகளை அழைத்து செல்ல வேண்டும். ஆமாம் ஆமாம். ஆகட்டும். வா 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 வா. சென்ற தங்கைகளை காணவில்லையே. அதான் அழகானமே. என்ன செய்கின்ற புரியவில்லை. தங்கச்சி அழகானமே. கல்யாணத்துக்கு போனது இருக்கணும். இதுதான் சொல்லணும். அண்ணா, சுற்றி வளைத்து பேசவில்லை, சுருக்கமாக சொல்கிறோம். நீங்கள் நினைத்து நடக்கவில்லை. என்ன பாரதியார் மலரை பறிக்கும் சமயத்திலே அங்க யாரோ வீரபத்திரனா ஐநாரப்பனா 2 பேர் காவல் இருந்தார்கள். இது ஆண்டவனுக்குரிய மலர், இதனை அருகில் நெருங்க முடியாது, நீங்கள் பறிக்க கூடாது என்று பலமாக கட்டளை இட்டு விட்டார்கள். உடனே நாங்கள் என்ன செய்தோம்? ஏன்டா நீ இழுத்து போடுவதா பாவி சொல்றதுக்கு? உடனே நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செய்தீங்க? மலரை கேட்டால் தரமாட்டுகிறார்களே. இவரிடத்தில் மன்னத லீலையை காட்டியவரை மயக்கினால் நம்முடைய ஆசைக்கு இணங்கி எப்படியாவது அற்புதமான மலரை கொடுத்து வருவார் என்று 2 பேரும் காதல் ஆசை அவங்களை கூட்டணும். காதலா? ஆமா. அவனுக்கு எதுக்கு மசில அடி என்ன அடிச்சது? மலரை பறிச்சு வாங்கினீங்கன்னா காதல் இலையை கொண்டாடலாம். கொஞ்சமா பிராந்தி குடிக்கணும். மாத்திரை ஏண்டி பாவிதான பறிச்சு வாங்கினீங்கன்னா காதல் லீலையா? காதல் லீலை கொழுப்பு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களால் முடிந்தது எங்களிடத்தில் இருந்த திறமைகள் அனைத்தையும் காட்டினோம்.
பிறகு எப்படியாவது மலரை பறிக்கலாம் என்று கேட்டோம். மலரை கொடுக்கவில்லை. நாங்கள் யார்? உங்களுடைய தங்கைகள். கோபம் பிறந்தது. எங்களுடைய சக்தியாலும் எங்களுடைய மாளிகையாலும் படைகளை வைத்து மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த மலையாள தேசத்தை அழித்து விடுவார்களோ உங்களை அடித்து விடுவேன் என்று எங்களை பயம். உடனே சொல்லுங்கள். உடனே நாங்கள் என்ன செய்தோம்? படைகளை வைத்துக் கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீர்கள், நாங்கள் பயந்து விடுவோமா? இப்பொழுது எங்களுடைய மந்திர சக்தியாலும் மாய சக்தியாலும் உங்களுடைய படைகள் அனைத்தும் கல்லாக போக வேண்டும் என்று சபித்து விட்டு விட்டோம். கல்லா போய் கொடுத்துட்டீங்களா? யாரு? தங்கச்சி. அண்ணா, இப்படி உங்களுக்கு ஆதாயத்தை தேடி வந்தவங்களை எங்களை போட்டு அடிக்கிறீங்களே, நியாயம் அண்ணா? ஐயோ தங்கச்சி சுத்தமல்ல அடிச்சிட்டே. வலிக்குது. அழாதம்மா, நீங்க ரெண்டு பேரும் அண்ணா, முடிந்தவரை எங்களால் போராடினோம். எங்க ஆசையை அவங்களும் தீர்க்கல, ஐயோ. நீங்களும் கல்யாணத்தை செய்ய வைக்கல. ஐயோ. அதனால் நீங்களாவது எங்களை நானே கல்யாணத்தை செய்து வச்சு வருத்தப்படாது. நான் இருக்கிற வருத்தப்படாதீங்க. அவர் இருக்கும்போது தான் உங்களுக்கு பயம். சரி, உங்களுக்கு தேவை மாப்பிட ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். புறப்பட்டு வாடி. கல்யாணம் பண்ணா எவ்வளவுங்க? கல்யாணம் பண்ணா நீ ஆளு காலி. ஏன்டா கல்யாணம் பண்றேன்? டேய், இருந்தாலும் என்னங்க அந்த திருட்டு பசங்க வந்தாலும் வருவானுங்க. நான் பாத்துக்கிறேங்க. ஆவல் உஷா. என்ன மீறி எவனா வருவானா? ஜாக்கிரதை. பாத்துக்கிறேன். வா 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 வா. உங்க பெரிய போராட்டம், உங்க போராட்டம். அங்க கூட்டம், அங்க சங்கம், அங்க கொடி, கொடி மேல கொடி, கிட்டி மேல கிட்டி. இந்த ஊர்ல ஒரு முக்கியஸ்தர் இருக்கிற. யார கட்ட டேரா போட்டீங்க? நான் முக்கியஸ்தரா? முக்கியஸ்தர் இல்லப்பா. நான் ஒரு பெரிய மனுஷன்டா. நாட்டு இல்ல மோட்ரு. நாட்டாம இல்லப்பா, நான் கொல்த்தாம. யாரா நீங்க? பசங்க சாமி மாட்டீங்களா? ஒரே நாப்தாடி சேனிய முடிச்சு தண்ணி கடிக்கல சாமி. தண்ணி கடிக்க மாட்டேன். ஏன்டா கடை அங்கே இருக்குதாடா? போக முடியும். நாங்க கத்தியா பாரு. அங்க ஒரு ஆயனார் கோயில் இல்ல, அந்த கோயில இருக்குதா பக்கத்துல? உனக்குலாம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியல சாமி. நாங்க வெளியூர்ந்து வரோம். தண்ணி கிடைக்கல. தண்ணி துட்டு படா வரப்போகுது. அந்த தண்ணியா சொன்னாங்க சாமி. என்ன வித்த காட்டுவீங்க? பல வித்தெல்லாம் காமிப்பா சாமி. பல வித்த என்ன வித்த? தண்ணி மேல நடப்பா சாமி. நீ தான் தண்ணி மேல நடப்பியா? நானும் ஒரு ஆப்பட்ட நடப்பேன். அப்படியே தண்ணி மேல நடப்பானா? தண்ணி மேல நடப்பீங்க? அதான் நான் பார்க்கணும். நீ பார்க்கணும். ஆமா. ஏடா உயிருக்கு எந்த சேதாரம் கிடையாது. அதெல்லாம் நாங்க பார்த்து ஃபுல்லா தண்ணி இருக்கும். ஃபுல்லா அது மேல நடப்பா சாமி. ஃபுல்லா தண்ணி இருக்கும். அது மேல நடப்பியா? நடப்பா சாமி. தண்ணி மேலயா? தண்ணி மேல நடப்பா சாமி. நான் காட்டுறேன். தண்ணி கீழே ஊத்தி அது மேல நடந்து போக தெரியாதா? தண்ணி கீழே ஊத்தி மேல நடந்து போக தெரியாது. அதான் சொன்ன சாமி, தண்ணி மேல நடப்பு. அவன் சொன்னது அவன் செய்துட்டான். சொன்னது வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இன்னும் பல வித்தெல்லாம் இருக்குது சாமி. பார்க்க போறோம். எனக்கா சுத்தி போடுங்கப்பா. மக்களா என் மேல கண்ணு வச்சுக்குது. புளியங்கல் வச்சுக்கிறாங்க உன் மேல. ஓ, கண்ணாரா இருக்குதுப்பா. கண்ணார். இது என்ன சாமி? வயிற்றுல பிச்சு சாப்பிட்டா இதுதான் பயம். எம்பிச்சம்பயம். எம்பிச்சம்பயம். என்ன பண்ண போறீங்க? இது சக்கரை வாங்காத பிச்சு சாப்பிடலாம். இது என்ன சாமி? இது சொம்பு. இது பயம். இது சொம்பு. இது பழம். இது ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன பண்ண போறீங்க? சாமி,
இந்த பயத்தை கீ வச்சுட்டா சாமி. காலையில மெரி சாமி, காலையில மெருக்கி விடுறவா. பயத்தை கை வச்சுட்டு கீ வச்சுட்டு இதே இருக்குது ஜொம்பு. ஜொம்பு இல்லடா சொம்பு. ஜொம்பு குறை பேச்சு அரை பேச்சுன்னா வாயில பூல்ல சாமி. வாயில் நொயில 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 நொய்யில கட்ட பசங்க இல்ல குட்டு குறை கை மைனா கறி பூனை கறி தூடுறது. இத மேல கவுத்துட்ட சாமி. கவுத்துட்டு உள்ள என்ன இருக்குது? பழம். மேல என்ன இருக்குது? சொம்பு. உள்ள என்ன இருக்குது? டேய் கீழ பழம் மேல சொம்பு. உள்ள இருக்கிற பழம் இந்த சொம்ப நான் தொட மாட்டேன் சாமி. ஆனா உள்ள இருக்கிற பழம் என் கைக்கு வரும் சாமி. இதெல்லாம் நடக்கிற கதையா இது? பழத்தை கீழே வச்சுட்டான், சொம்பு மேல கவுத்துட்டான். இந்த சொம்பை தொடாம அந்த பழத்தை நான் எடுப்பேன் சாமி. இதுல மக்கள் அர்த்தப்பார் லாடம் கட்டுறவங்க லாடம் அறியும். பார்க்கலாம். நீ நல்லா பாத்துக்க சாமி. பழத்தை கீழே வச்சுட்டான், மேல சொம்ப கவுத்துட்டான். இந்த சொம்ப தொட மாட்டேன் சார். பார்க்கலாம். இல்ல சாமி, இல்ல இல்ல எடு பாக்குற அவ்வளவு சந்தேகம் உனக்கு? இல்ல பாக்குற எடு பாக்குற சொம்ப தொடாத எடுக்கணும். அவன் சொன்னதை அவன் செய்துட்டான். சொம்ப தொடாத பழத்தை எடுக்கணும்னா சொம்ப நான் எடுக்க, பழத்தை அவன் எடுக்க. எங்கடா கமால தெருவில் ஊசி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? டேய் வேற என்ன தெரியும் உங்களுக்கு? மணல கைரா திருப்ப சாமி. மனவா இன்னும் பல வித்தலா இருக்குது. மோடி எடுப்போம், கூடு விட்டு கூடு பாய்வோம். இந்திரஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் தெரியும் சாமி. என்ன தூக்கத்துல வளர்றீங்களா? மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது என் தலைவன கை அனைத்தும் கை வந்த கலை. அப்படி வச்சா மோடி எடுப்போம். நீங்க வைக்கிற மோடிய யார் எடுக்க முடியாது? மோதி பாப்பமா மோதுமா? டேய் உங்க நேரம் விட்டு போச்சா? தலைவா போறாரு, ட்ரெயினர் போறாரு. என்னடா எதற்காக நீ இதுக்கு மேல தேர மாட்ட ஒண்ணும். என்ன பேசுற? தேர மாட்ட. ஏண்டா? நான் முருகன் ஜோய பையன் வந்துக்கிறாங்க. ஜோய பல வித்த செய்யறாங்க. கண்ணி மேல தாண்டக்கிறான் பாரு அவன். துட்டில பழுதுங்க பல வேலை செய்யறாங்க. நாங்க அனைத்து வருங்க. அதாவது மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது, மோடி எடுப்பது. அவங்க நம்ம வச்சா மோடி எடுப்பானா? அவங்க வைக்கிற மோடி யாரும் எடுக்க முடியாது. மோடி அவன் எடுப்பான். ஆமாங்க, ஒன்னும் வாசல் இல்ல இல்ல நீ தேர மாட்ட ஒண்ணு. அனைத்தும் கற்றவன் நான். அவன் தான் வந்துக்கிறான். என்னிடத்தில் அவன் ஒருத்தன் மெலிசாக்குறாங்க, ஒருத்தன் அவன் தானே தண்ணி மேல தாண்டான். தண்ணி மேல ஆளு தொடச்சு மாறிக்கிறான். தொடச்சு மாறி எங்குறானுங்க பாரு. ஊத்துது பாரு சாமி. முறுக்கி கட்டுறான். எல்லாம் இந்த தாங்கோத்து போய்ப்புக்குதான். என்ன பண்றதுப்பா? ஜோய பசங்களா? யார் சாமி இது? இவர்தான் எனது தலைவன், மலையாள வீரன். மயிராசா. டேய் மக்கிராஜா. மகிராஜா இல்ல செக்கிராஜா. மகாராஜன் மலையாள வீரன். அண்ணாத்தே. தம்பி அது மூஞ்ச பாத்தியா? நல்லா பாரு. அது மூஞ்ச நல்லா பாரு. பாத்துதான் இருக்கு. நல்லா சனமருக்கு. கரெக்ட். என் தலைவன் வீரமாக சொல்லி விட்டான். அவன் என்ன சொன்னா அது கரெக்ட். என்ன சொன்னான்? என்ன சொன்னான்?
அவன் என்ன சொன்னா கேட்டியாடா? என்ன சொன்னா? குரங்கு. குரங்கு நான் சொன்னா? இல்ல சனகரு சேம் வாட் டு சே ஓ ஏய் மை காட் சனகரு சுத்தினா கேட்டா அவன் ஒரு தரம் தான் சொன்னான், 9 தரம் சொல்றேன். ஏய் யாரவன்? ஆயினா சாமி எங்க இருந்து வரீங்க? நாங்க மலைக்காட்டுல இருந்து வர சாமி. மலை காட்டு பசங்கடா. மலைக்காடு படுதுடா பாய்க்கு பஸ்ல போட்டுக்கின்னு. ஏய் எப்படா? யார் ராஜா? மலை பறடா. டா பொண்ணே தண்ணி மேல குடி வேண்டா. ஏய் ஒண்ணு விடாத. காலை அது முட்டை ஊத்துறோம். தாசாப்படுத்துறேன். ஏய் மலை ஜாதி உருவம். ஆனா அந்த பெண்ணை படுறா அவ ஒரு விதமாவே இருக்கிறா. ஆமாங்க. ஏய் சாமி என்ன சாமி வேணும்? சாமி அது என் தங்கச்சி சும்மா இரு. ஏய் தங்குச்சி சாமி தங்குச்சி. தங்கச்சி பேச தெரியாத நாய்கள். எனக்கு இன்னொரு தங்கச்சி கேது சார். இன்னும் இருக்கா? ஏய் பாப்பா பாப்பா இன்னொரு பாப்பா. ஏய் பெரிய தங்கச்சி. அடாடாடாடா ஐயோ. என்ன பொலிகடா தாண்டற போயங்க. குச்சி கட்டறாதா? இந்த பொலிகடா தாண்டல மந்த மாட்டல. என்ன மாங்கறாடா? ஆள பர்னல நெருக்கித்தி மாடாடங்கறா பாரு. டேய்யா நெருக்கித்தி மாடு டயர் வெட்டி போடலாம். டேய் வாவ். இவளுங்கடா. இவள பார்த்தா எனக்கு ஒரு விதமா இருக்கு. ஆள கொண்டு புடிச்சாதுக்கறானுங்கள. சரி விடு. ஏய் என்னடா செய்வீங்க? பல வித்தெல்லாம் காமிப்பா சாமி. சொன்னா பண்ணாமா. மணலா கைராத்திரி பானா, வானத்தா பில்லா வளைப்பானா. ஆனா போட்டி பாயிட்டு மொடறா போற கட 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 கட. போட்டி பாக்கிட்ட மொல்றது ஒரு. டேய் வேற என்ன செய்வீங்க? ஏய் மந்திரஜாலம் மாயாஜாலம் இந்திரஜாலம். கூடு விட்டு கூடு பாயுதல், மோடி வைப்பது மோடி எடுப்பது அனைத்தும் செய்வோம் சார். ஆஹா ஆஹா ஹை ஹை கோவத்தை அடக்குறேன். கோவம் அதுக்கப்புறம் மோடி எடுப்பானா என் கண் முன்னாடி. மூணாவது மோடி எடுக்கத்தாவது தாங்கட தாங்கட தாங்கட. சொல்லு சார். மோடி வச்சா மோடி அடிப்பீங்க. எடுப்பா சாமி. எடுக்கலாம். நீ என்ன சொல்றியா அதை செய்யற சாமி. உங்களுக்கு அடிமை சாமி நீங்க சொல்றீங்க நான் செய்றோம். மறுப்பிள்ளையா மறுபில்ல சாமி. எடுக்கலாம். இத பார்த்தியா? இவளுக்கு 2 பேரையும் ஆமா. நாங்க வெட்டி சாமி. நாங்க எடுக்கிறோம். மோடி எடுக்கலாம். அது யாரு? அது தங்கச்சிங்களா? தங்கச்சிங்க. என் தலைவனுக்கு அப்பவே நீங்க கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடணும். இந்த சுடுகாட்டுல அவர் கல்யாணம் நடக்கணும். சுடுகாட்டுலையா? இந்த சுடுகாட்டு போனா அங்க மணமேடாங்க. அங்க கல்யாணம் மணம் அது பாரு. மணமேட கல்யாணம் விடாதா என் தலைவன் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். எழ விடாதா என் தலைவன் தான் பணமா இருக்கணும். மூக்கு மேலே ஏற்றிக்கொண்டா. டேய் ஓ சாமி இந்த மோடி நாங்க எடுத்துட்டு வச்சிக்க. நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? எங்க வீட்டு மோடி எடுடா. நாங்க மோடி எடுத்துட்டோம். நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? எங்க வீட்டு 50 பண்ணி இருக்கு சாமி. சாமி 50 பண்ணி 50 பண்ணி அந்த 50 பண்ணி அந்த சாணிய நீ இருவருமே தான் 2 பேர் வாங்க நீங்க. பச்சை சாமி 6 வருஷம் காஞ்சி சாமி உடனே வாரி போறேன். அது மட்டும் கிடையாது. என் உள்பாவாளிய நீ தான் தோசி போடணும். ஆமா அதெல்லாம் போய் பாருமா. ஓடி வை சாமி. போய் பண்ணடா. பேச்சு நேரம் தங்கச்சிகளை கூப்பிடு. என்னடா டேய்? என்ன தங்கச்சிங்கடா? ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் குடிக்குதாயா? இது பண்ணுடா. 5 லிட்டர். இது பண்ணுடா. அவங்க பாத்தியா மூஞ்ச பாரு எப்படி பாரு பூஜா பாரு. இது தங்கடா. நம்ம பொண்ணு தங்கச்சி அழகு எங்க? அவ மூச்சு எழுவு எங்க? பொண்ணுங்க ஆளை பாருங்க எல்லாம் வேப்பங்கொடை பொருங்க மாதிரி ஆளு. சரி விடா. டேய் இவளுக்கு மோடி எடுத்தா தானே ஆள் காலி ஆகணும். ஒன்னும் 2 பேரையும் நீ மந்தத்தை நல்லா நிமிட்டணும். அங்கதான் எங்க நம்புறாங்க? தெரியாது. எல்லாம்
டேய் என்ன சொல்லணும் சொல்லிக்கோ. பெருமில்ல பெரியவர்களே, இந்த ஐயனார் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே முக்கியமான காட்சி மோடி எடுக்கும் காட்சி. இந்த மோடி எடுக்கும்போது நம்ம கிராமத்தில் யாராவது மந்திர தந்திரம் தெரிஞ்சிருந்தா எங்கள் மீது அது சோதனை பண்ணி பார்க்காம கேட்டுக்கிறோம். ஏதோ யார் வயிற்றுக்காக இந்த வேலை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் மந்திரத்தனம் தெரிஞ்சிருந்தா யாரும் எங்கள் மீது சோதனை பண்ணி பார்க்காம கேட்டுக்கொள்கிறோம். பத்துக்குள்ளே எழுப்பிவிடுங்க. ஏன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இது மாதிரி குழந்தை இந்த மோடி காட்சி பார்த்து வாய் பேசுகிற ஊமையாக போயிடுச்சு அதிர்ச்சினால. அது மாதிரி நடக்கூடாது என்பதுக்காக பத்துக்குள்ளே எழுப்பிவிடுங்க. எல்லோரும் நாங்கள் மோடி எடுக்கும்போது அரோஹரா அரோஹரா என்று எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். நாங்கள் மோடி எடுக்கும்போது அரோஹரா அரோஹரா சொல்ல கையை கட்டாதீங்க. தாயே ராயமாதா ஆதி பராசக்தி உன்னையே நம்பி வாழ்கின்றேன் நான். ஆம் தாயே, இந்த சிறியவன் வைக்க வேண்டிய மோடியை அவர்கள் எடுக்கப்படாது தோல்வி அடைய வேண்டும். என்னையே காத்திருக்க வேண்டும் மாதா, காத்திருடும். ஓ விடசுவாக 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 நானே வைக்கிறோம். இறைவா, அம்மா தாயை எங்கால வரசொல்லி தாயை இதோ இந்த அரக்கரை அழிப்பதற்காக இந்த 5 முடிகளை எடுக்க வேண்டும். அதற்கு நீராணைகளுக்கு துணியாக இருக்க வேண்டும். அம்மா ஓம் ஓம் கணபதி ஓடிவா ஓடிவா ஓம் ஓம் கணபதி ஓடிவா Oh
சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா ஏற்று வரம் தந்திடுவா எங்கள் குலதெய்வம்மா ஏற்று வரம் தந்திடுவா எங்கள் குலதெய்வம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி வரமாட்டானுங்களே அடாடாடாடா டேய் எவ்வளவு இருமாப்பியா வச்ச கனி மூடி எடுத்துட்டான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஏய் இல்லடே என்னங்க அங்க என்ன மாப்பிள்ளையம்மா வச்ச மாடி எடுத்துட்டான் ஏன் எடுக்கிறான் உங்களுக்கு எல்லாம் புரியுதா அரோகரா அரோகரான்னு நீங்க சொல்றீங்க உங்க வார்த்தையை கேட்டு அவன் எடுத்துட்டான் ஏன் சொல்றீங்க அரோகரான்னு சொல்லப்படாது இந்த மலையாள வீரன் வாழ்க மலையாள வீரன் வாழ்க 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 என்று முரசொலி கொட்டுங்க எடுக்க மாட்டான் யானி தடிவாயா அவங்க எம்மா கத்தாங்க சொல்லாதே மக்களுக்கு நாங்களா பத்திரிக்கை சாமி என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா போய் அந்த கழுதிங்க அவன் உருவத்தை பாரு அந்த உருவத்துக்கு ஏன் நினைச்சா நாயே என்ன தெரியுமா முட்டை கருவே உருவானே கோழி முட்டை இந்த கோழி முட்டைய இப்ப மோடியா வைக்கிறேன் வை சாமி சொல்லுங்க சும்மா இருக்குமா இருக்காது தொடவே முடியாது தொட்டா அவன் வயிறு பட்டு 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 தாயே லோகமாதா ஆதி பராசக்தி அன்னையமேனே எங்க இருக்கிறேன் வெற்றி எனக்கு கொடு அந்த பசங்களுக்கு கொடுக்காதே நான் தான் கடவுள் இந்த உலகில் எனக்கு தான் வரணும் வெற்றி தானா பறக்க செய்வேன் இந்த மொழி தானா சாமி முருகா என்று அழைக்கவா முத்து குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேனப்பா எங்கே காண்பேன் முருகா என்று அழைக்கவா முத்து குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேனப்பா எங்கே காண்பேன் முருகா அறுபடை வீடுகளில் அமர்ந்தாயப்பா வரி தினம் காக்க நீதானப்பா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
மீச வச்ச பொட்டு என்னமா பட்டு பட்டு காசா யாரே யாரு எங்க அப்படி அப்படி என் தங்கச்சி இல்ல நான் ஊமன் பார்த்தேன் நானு. யாரு யார பாத்து நான் சொல்றேன் டேய் என் தங்கச்சி தங்கண்டா தவையா பத்தினி டேய் எடுத்துட்டீங்களா மோடிய ஆமா தோல் அடைச்சிட்டு பாத்துட்டியா பண்ணி மேய்க்க போறேன். யார பாத்து இப்ப வைக்கிற மோடியில நீ கண்டிப்பா சாவ போற இவனுக்கு 2 பேரும் எனக்கு அண்ணா நீ கவலைப்படாத அவன் 2 பேரும் உனக்கு தானா உனக்கு தானா அண்ணா அவ முழுக்கிட்டா அவளே கூட்டி வைக்கிறாளா? ஏய் என்னடா நெடுமோடி இது நெடுமோடி இதை இவனுங்க தொடுவானுங்களா யாருக்காகத்தான் சொல்ல முடியாது. தொட்டா என்ன ஆகும் தெரியுமா பட்டு 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 நடிக்கும் கைகாரன் ஜில்லுன்னு அப்படியே என்ன டேய் எடி 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 அப்படியே உட்காரு கீழே உட்காரு கீழே போடா அப்படியே கீழே வை அப்படியே அப்படி விட சுவாக